Example 5.5 find the mode of the given set of numbers. So இதுல பாத்தீங்கன்னா நமக்கு மீனுக்கும் மீனுக்கும் மோடுக்கும் நம்ம அரேஞ்ச் பண்ணாம அப்படியே போடலாம். சரியா? பட் ஃபார் மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் என்ன பண்ணணும்? அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அசெண்டிங் ஆர் டிசெண்டிங். இப்போ இந்த மோட் நம்ம இதுவெல்லாம் 1 மார்க் கொஸ்டின்லாம் கேட்பாங்க. இதை நம்ம அப்படியே போட்டுடலாம். சரியா? இப்போ நமக்கு இங்க ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 5 கொடுத்துருக்காங்களா? சரி பாருங்க, நான் 5 போடுறேன். 5 எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக கேன்சல் பண்ணிட்டே வாங்க. 1 2 3 4 5. ஸோ 5 பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 7 கொடுத்துருக்காங்க. 7 பார்க்கலாம். 1 2 அப்போ 2 டைம்ஸ் தான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 10 கொடுத்துருக்காங்க. 10 பார்த்தீங்கன்னா 1 2 3 ஸோ 3 டைம்ஸ். நெக்ஸ்ட் 12 கொடுத்துருக்காங்க. 12 பார்த்தீங்கன்னா 1 2 ஸோ 12 எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ். இப்படி கேன்சல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நமக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் 4 கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி கூட போடலாம். 4 பார்த்தீங்கன்னா 1 2 டைம்ஸ் தான். நெக்ஸ்ட் 3 கொடுத்துருக்காங்க. 3 பார்த்தீங்கன்னா எத்தனை டைம்ஸ் பார்த்தீங்க? 1 2 இது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 2 டைம்ஸ். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 9 வந்து ஒரே ஒரு தடவை தான் இருக்கு. பாருங்க, 9 ஒரே ஒரு தடவை தான் இருக்கு. அதுக்கப்புறம் 16 ஒரு தடவை தான் இருக்கு. அப்புறம் 20 ஒரு தடவை தான் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விச் இஸ் மோர் டைம் ரிப்பீட்டட் அப்படின்னா 5 தான் எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு? 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ த மோட் இஸ் 5. கிளியரா?